வணக்கம். நான் ஜெயந்தி ரவி பேசுகிறேன். சனிப்பெயர்ச்சி 2026 மார்ச் 6ஆம் தேதி நம்மளுக்கு என்ன பலன் கொடுக்குது கடகராசிக்குங்கிறத பார்க்க போகிறோம். கடகராசி நம்மளுடைய எல்லாருடைய ஒரு ஆன்மீக இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான ராசி. இந்த ராசிக்கு நம்மளுடைய சனிப்பெயர்ச்சி எந்த மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயத்தில் ஒரு தடைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். புத்திர பாக்கியத்தில் கொஞ்சம் தடை ஏற்படும். அதனால் இந்த 2.5 வருஷ காலத்தில் புத்திர தோஷம் அந்த மாதிரி குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாதிரி பூர்வீக சொத்து விஷய விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா பூர்வீக சொத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள், வழக்கு விஜயங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறிது கவனமாக இருக்கணும். தந்தை சொத்தால் ஏதாவது பிரச்சனை வருதான்னு பாருங்கள். தந்தையோட உறவு நிலைகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களை ரொம்ப அழுத்தத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பெரும் முயற்சி முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த முயற்சி வெற்றி தருவதற்கு கொஞ்சம் டிலே ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் முயற்சியில் கடகராசிக்காரர்கள் என்ன பெரும் முயற்சினா, கடன் அடைப்பதில், படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஏதாச்சும் முயற்சி பண்ணலாம். இந்த படிப்பை பண்ணலாம், அந்த படிப்பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் நினைச்ச படிப்பை அதை எடுக்க முடியாத அளவுக்கு சிறு காலதாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது. வயிற்று சார்ந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வயிறு ப்ராப்ளம், அஜீரண கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லாபத்தை உருவாக்கக்கூடிய ராசியாக இருப்பதனால் உங்களுக்கு நிறைய ஒரு சொத்து சுகங்களில் ஏதாச்சும் ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சொத்து சுகங்கிறத விட உங்களுடைய பிஸ்னஸ்லையோ இல்லை எதுலையாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் அதிலிருந்து லாபங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய ஏதாச்சும் செயல்கள் செய்வாங்க. மறைமுக எதிரிகளின் தாக்குதல்களின் அளவு கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கொஞ்சம் கடன் அடைப்பதற்கான முயற்சி தான் உங்களுக்கு ரொம்ப ஒரு லாபம் வர இடத்துல அதை கடன் அடைக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி நிறைய விஷயங்கள் யோசித்து அடைக்கலாமா இல்லாட்ட வேறு பொருள் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ்டு ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய சிந்தனைகளை நீங்கள் செதற விட்டிங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், பிளாக் ஆகும். அதனால் ரொம்ப அதிகமாக சிந்திக்காமல் கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது. பெண்களால் உங்களுக்கு லாபம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் பெண்களை அடிக்கடி உபசரித்து வீட்டுக்கு வர வைத்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பணம் சார்ந்த விஷயத்தில் சிறிது குளறுபடிகள் வந்தாலும் அது லாபகரமான பணம் உங்களுக்கு லாபகரமான பணமாகவும் கௌரவம் சார்ந்த பணமாகவும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய சிறு குறைபாடுகள் குழந்தைங்களை கவனமாக பார்த்துக்கணும். கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. இதுதான் உங்களுடைய சனி பேச்சுனா வரக்கூடிய நெகட்டிவ்ங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உடல் ஜீரண உறுப்புகளில் கவனமாக இருங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதெல்லாம் போக்குவதற்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, இதுக்கு போக்குவதற்கு நல்லா பார்த்தீங்கன்னா, திருப்பதி வெங்கடாஜலபதி தரிசனம் அடிக்கடி பார்த்துட்டு வரணும். இந்த 2.5 வருஷ காலம் சனிக்கிழமை ஏகாதசி விரதம் இருப்பதும், புரட்டாசி மாதங்களில் பெருமாளுடைய வழிபாடு, பெருமாளுடைய ஸ்லோகங்களை எடுப்பதும் இந்த 2.5 வருட காலமும் உங்களுக்கு நல்பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது. முடிந்த அளவுக்கு ஸ்ரீரங்கம் போயிட்டு ஸ்ரீ ராமானுஜர் வழிபாடுகளை எடுத்துகிட்டு வரும்போதும் உங்களுக்கு மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆண்டாளுக்கு மாலைகள் வாங்கி போடும்போதும் ஆண்டாளுடைய தரிசனம் கிடைக்க லாபங்களும் நிறைய பணவரவுகளும் கூடும். பெண்கள் மேக்சிமம் உங்கள் வீட்டு பெண்கள், தனித்து இருக்கும் பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக இருக்கிற பெண்ணாக மாறக்கூடியவர்களாக மாறுவார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த வருட சனிப்பெயர்ச்சி, இந்த 2026 சனிப்பெயர்ச்சி வாக்கியபடி உங்களுக்கு சிறந்த நற்பலன்கள் கொடுக்கும். ஒரு 2-3 நெகட்டிவ் தான். அதுக்கான பரிகாரம் நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த நெகட்டிவ் உங்களை விட்டு அகல வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் அடுத்த ராசிக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.